ப்ரோ உங்க நேம்? ப்ரோ என்னோட நேம் வந்து அஜித். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்டாக வந்து இவிபி தேட்டர் போகிற ரோடு, கிருஷ்ணங்கோயில் ரெட்டனூர்பட்டம் டு இவிபி தேட்டர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற கிளிக்கு மாதிரி வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஃபுட் ட்ரக்ல என்னெல்லாம் வெரைட்டி ஜூஸ் இருக்கு? ப்ரோ ஆக்சுவலாக நம்ம ஃபுட் ட்ரக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மில்க் ஷேக் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் இங்கே வந்து கரெக்டாக பிளாக் கரண்ட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கேட்டகரி ப்ரைஸில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். 40 ருபீஸ்க்கு ரோஸ் மில்க்கு, 50 ருபீஸ்க்கு வந்து அதர் கேட்டகரி மில்க்ஸ், இந்த மேங்கோ, அப்புறம் ஆரஞ்சு, பைனாப்பிள் கிரேப்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ரஸ்மலாய், செரி அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அது வந்து என்னென்னா 60 ரூபா ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணீங்களா, அதை பற்றி சொல்ல முடியுமா? சென்னையில் என்னென்னா சென்னையில் நான் வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்தேன். விஜய் நெட்வொர்க்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விஜய் நெட்வொர்க் வந்து அவங்களோட வேலை என்னென்னா ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் சென்னையிலன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா இடமும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணீங்களா? இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உள்ளதுக்கும் இங்களுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வியாபாரம் பண்ண என்ன வித்தியாசம்? சென்னையில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து சென்னையில் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குது. ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து ஆல்ரெடி நிறையவே இருக்குது. இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. இனி போக போக தான் தெரியும். ஆனால் சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்தளவுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஸோ உங்களுக்கு ஒரு நாள் இங்கே வருமானம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எனக்கு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் போகுது. இப்போ ரொம்ப எதிர்பார்க்குற லெவல்லாம் இல்லை, ஓரளவு ஓகே. நார்மலாக ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒரு 1000 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம பிஸ்னஸ்னால நம்ம வந்து யாருக்கிட்டையும் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வருமானம் இருக்கும், இப்போ வருமானம் சம்டைம்ஸ் இருக்காதுல்ல, அப்போ நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஆமாம், சம்டைம்ஸ் வந்து பிஸ்னஸ் டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. பிக்கப் ஆனால் அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து கஸ்டமருக்கும் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டா? ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது வருமா? இப்படி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஷாப் வந்து நம்ம வேறு லொக்கேஷனில் போட்டிருந்தோம். இப்போ இந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னா நம்ம முனிசிபாலிட்டியிலேருந்து இந்த லைனில் எங்கே வேணால் விட்டுக்கலாம், வேறு எங்கே மாநகராட்சியில் போட வரான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பர்மிஷன் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. மற்றபடி வேறு எந்த ஒரு நீ ஃபியூச்சர் பிளானில் எப்படி இந்த ஃபுட் ட்ரக்கை பொறுத்து? ஃப்யூச்சர் பிளான் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை. மேபி இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி இதோட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. அது எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐடியா இருக்குது? எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போடலான்னு? எந்த மாதிரின்னா அது இனிதான் பண்ணணும். அந்த பர்கரு, அந்த மாதிரி பர்கர் சாண்ட்விச் இந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்கில் அந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் ராயல் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நீ ஃபியூச்சரில் இந்த ஃபுட் ட்ரக் தானா இல்லை வேறு ஏதாவது பிளான் இருக்கா? இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபுட் ட்ரக்கை மட்டும் வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் போர்ஷனுக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து ஏதாவது பண்ணணும் ஃபியூச்சரில். ஸோ நம்ம கன்னியாகுமரியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஏரியாக்கள், அந்த டூரிஸ்ட் பிளேஸ் சொல்ல முடியுமா? கன்னியாகுமரியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா வெளியே அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களுக்கு வந்து கன்னியாகுமரினா பீச் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரியில் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து கிளிக் வியூவர்ஸ் மக்கள் கன்னியாகுமரிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி பீச்சை மட்டும் பார்க்காம அங்கேருந்து ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணி அப்படியே மாத்தூர்-தொட்டிப்பாலம், சிட்டா டேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆல் ஓவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் சில இடங்கள் போயிருப்பீங்கல்ல, அதோட அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ சில பிடிச்ச இடங்கள் போயிருப்பீங்க கன்னியாகுமரியில், ஸோ அதை பற்றி ஏதாவது?
என்னன்னா எனக்கு வந்து பேசிக்காக அந்த ட்ரெக்கிங் போகிறது எனக்கு பிடிக்கும். எல்லாரும் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய மலைகள் இருக்குது. குருசு மலை, மருத்துவல் மலை இன்னும் இருக்குது. நமக்கு அதெல்லாம் நிறைய தெரில. அந்த வள்ளிக்குள்ளி எல்லாம் ஒரு ஏரியா இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் வியூ. நான் அதில் வந்து பர்சனலாக அந்த குருசு மலைக்கு ஏறி அது என்ன ஏறது கஷ்டம் தான், கஷ்டப்பட்டு மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டோம்னா அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து நல்லா அன்பாக தான் பழகுறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருந்தேன். நமக்கு சென்னையில் வந்து இவங்களை பிடிக்கல அவங்கள பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு அப்படி யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து அங்கே இருக்கிறாங்க. சென்னை மக்களும் இருக்கிறாங்க. அங்கே உள்ள லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக தான் பழகுறாங்க. அது மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்கள யாருமே வந்து எதுக்குறது கிடையாது. அவங்களுக்கு ஒன்று தெரிலன்னா சொல்லி கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸோ வந்து சென்னை எனக்கு பிடிக்கும். சென்னையில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே தான். ஆனால் என்ன பர்மனெண்ட்டாக சென்னைக்கு போகிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா சென்னைக்கு நான் போகிறேன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிட்டு மெரினா பீச்சை பார்த்துட்டு வந்தோமா, நம்ம சொந்த ஊர் தான் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. அப்படி ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்ல முடியுமா ஏதாவது? சென்னையிலையா? சென்னையில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் சென்னையில் வந்து பீச் தான். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஈவினிங் ஆனால் பெசநகர் பீச் போயிடுவோம். பெசநகர் பீச்சுக்கு போயிட்டு ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து இது பண்ணிடுவோம். ஏன்னா பிஸின்னு எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. நம்மளும் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலைக்கு போயிட்டு நமக்கு ஒரு 3 hours தான் டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கும்போது ஒரு பக்காவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெசநகர் பீச் போயிடுவோம். சென்னை போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் எதை சொல்லுவீங்க? சென்னைக்கு போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸ் அது இதில் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வந்து சென்னையில் நானே நிறைய விஷயங்கள் பார்க்கல. நான் பார்த்ததே 4-5 ஒரு 2-3 பீச்சு, அப்புறம் பக்கத்தில் ஃபீனிக்ஸ் மால் இருக்குது. அந்த ஃபீனிக்ஸ் மாலில் போயிட்டு அப்படியே ஏசி காற்று வாங்கிட்டு வர்றதா, எதுவும் கிடையாது. இப்போ அங்குள்ள ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி? சென்னையில் வந்து நிறைய நிறைய ஹோட்டல்ஸில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ஆனால் வந்து நம்ம ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அந்த சங்கீதா, இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு வந்து நார்மலாக ஒரு சின்ன கடையில் போயிட்டு ஒரு 80 ரூபா 100 ரூபா கொடுக்கும்போது நமக்கு அந்த சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் வந்து நமக்கு இங்கேயே கிடச்சிரும். ஆனால் வந்து சென்னையில் அப்படி கிடையாது. சென்னையில் வந்து நல்ல ஒரு மெயினாக வந்து சென்னையில் எல்லா இடமும் வந்து எந்த கடைக்கு போனாலும் வந்து பிரியாணி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில இந்த பியூர் வெஜ்ஜு அந்த ஷாப்பில் மட்டும்தான், பியூர் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இது இருக்கும். இந்த என்ன சாப்பாடு, இந்த மீல்ஸ் இருக்கும். நம்ம பொதுவாக மீல்ஸ் தான் சாப்பிட்றது சென்னையில். அப்போ மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா நம்ம எடுத்தோன்னா போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட முடியாது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் மீல்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா கடையிலையும் சென்னையில் பிரியாணி தான் இருக்கும். பிரியாணியை தவிர்த்து நம்ம வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னா அதுவும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா அந்த சங்கீதா, கீதம், அடையாறு, ஆனந்த பவன் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தான் போய் சாப்பிட்ணும். உங்களுக்கு சென்னையில் ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? சென்னையில் மறக்க முடியாத விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. கலைஞர் அண்ணா சமாதியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்களோட அதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். முன்னாடியேன்னா எப்போ பார்த்தேன்னு தெரில, நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மெரினா பீச்சுக்கு நான் அந்த அளவுக்கு போகிறது கிடையாது. மெரினா பீச் ஆமாம் ஒரு 2 வாட்டி தான் போயிருப்பேன், அதுக்கு மேலே போகிறது கிடையாது. நீங்கள் யூடியூப் சேனல் இப்போ பர்சனல் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த ப்ராக்டிஸ் ஆமாம், ஆக்சுவலாக வந்து நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சேனலோட நேம் வந்து ஏஜே விளாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கைஸ், நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. சேனலோட நேம் ஏஜே விளாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் என் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கிளிக் குமரி யூடியூப் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.